Hi friends, welcome to our channel. தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரீஸில் டே 7க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். எனக்கான 100 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விரலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். செகண்டும் அதே தான். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்றது தடையின்றி மிகுதியாய். மேலும் சில ஓமை தொடர்கள் விளக்கும் பொருள்கள் வந்துட்டு நேற்றே பார்த்தாச்சு. திரும்பி ஒரு டைம் வந்துட்டு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுங்கிறது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்றது எதிர்பாராத நிகழ்வு. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போலன்றது ஒற்றுமையின்மை. பழம் நழுவி பாலில் விழுந்தது எதிர்பாராத நடத்தல். மலைமுகம் காணா பயிர் போல என்பது வாட்டம். இஞ்சி தின குரங்கு போலன்றது துன்பம் வேதனை. நகமும் சதையும்ன்றது இணை பிரியாமல் இருக்கும், ஒற்றுமையாக இருக்கிறது. எலியும் பூனையும் அப்படின்றது பகை. அடியற்ற மரம் வீழ்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின். என்ன வினை, ஏதாவது என்ன வாக்கிய அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது என்பது செயபாட்டு வினை வாக்கியம். ஆள் பட்டது அப்படின்னு வந்தாவே செயபாட்டு வினை தான். இதே கவிதா உரையை படித்தால் அப்படின்னு வந்ததுன்னா செய்வினையில் வந்திருக்கும். ஓகேவா? இது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்றதால செயபாட்டு வினை. ஃபோர்த்து கொஷின். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்கை. கொற்கை தான் வந்துட்டு பாண்டியர்களின் கப்பற்படை தளம். இதே சோழர்கள் வந்துட்டு புகார் வரும். சேரனா இருந்தால் தொண்டி முசிறி. அடுத்த கொஸ்டின். தன் மணல் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. தன் மணல்ங்கிறது பண்பு தொகை, மணலோட பண்பை குறிக்குது. ஓகேவா? அதனால பண்பு தொகை. நெக்ஸ்ட் மேட்சிட்ட. இடுகுறி பொது பெயர் என்பது காடு. இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை. காரண பொது பெயர் என்பது பறவை. காரண சிறப்பு பெயர் என்பது மரங்கொத்தி. பொது பெயர் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லிடுவாங்க. அதாவது இப்போ காரண பொது பெயர்னு வச்சுக்கோங்க. இப்போ சிக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு? 2. காரண பொது பெயருங்கிறது பறவை. இதே காரண சிறப்பு பெயர், அதாவது பறக்கிறதுனால பறவை, அதனால் அது காரண பொது பெயரில் வந்துடுது. பறவையே வந்து ஸ்பெஷலாக மரங்கொத்தின்னு சொல்கிறாங்களே, அப்போ அது காரண சிறப்பு பெயரில் வந்துடும். ஓகேவா? பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. அதில் தான் வந்துட்டு ஒரு அவளோட பண்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உயிர்களிடத்தில் அன்பு காட்டு என்பது கரெக்டு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது என்பது தான் வந்துட்டு சரியான வரிசை. ஓகேவா? அடுத்து சென்றான் வேர்ச்சொல் தருக அப்படின்னா செல். செல்லுன்றது தான் அதோட வேர்ச்சொல், கட்டளை சொல்ல வரணும். சென்ற அப்படின்னா பெயரச்சம். பெயரச்சம் இது வந்துட்டு வினையச்சம் சென்று. அடுத்து 10th கொஷின். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னா இகழ். இகழ் தான் வந்துட்டு அதோட வேர் சொல். இகழ்தல் அப்படின்னா தொழிற்பெயரில் வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஷின். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னா மீ அப்படின்னா மேலே. அடுத்து நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா நாவு. மீனா மேலே, நானா நாவு. அடுத்த கொஷின். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுறது. அரை அரை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரை வந்துட்டு பாதி. செகண்ட் அரை வந்துட்டு அரைதல். ஒன்று அரைஞ்சனா பாரு அப்படி சொல்கிறோம்ல, அந்த அரை இது. ஓகேவா? அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்ன்றது போகி. போகின்றது அறுவடை திருநாள் கிடையாது. இதே மகர சங்கந்தி, லோரி, உத்தராயன் எல்லாமே வந்துட்டு அறுவடை திருநாள். இந்த மகர சங்கராந்தி இருக்கு இல்லையா, மகர சங்கராந்தி, இது வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசில் வந்துட்டு இந்த அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி அப்படி தான் சொல்லுவாங்க. பஞ்சாபில் லோரின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தானில், குஜராத்தில் வந்துட்டு உத்தராயன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து 15th கொஷின். பொருந்தா வினை மரபை கண்டறிக அப்படின்னா முறுக்கு உண்டான்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு தவறு. ஏன் அப்படின்னா முறுக்குன்றது தின்னு தான் வரணும், சோறு தான் உண்டார். ஓகேவா? அப்போ அது தவறு. மீதி எல்லாமே கரெக்டு. அன்பு வந்து எய்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார் என்பதெல்லாம் கரெக்டு. அடுத்த கொஷின். எதிர்ச்சொல். மேதை அப்படின்னா அதற்கான எதிர்ச்சொல் வந்துட்டு பேதை. மேதை அப்படின்னா அறிவாளி, பேதை அப்படின்னா அறிவில்லாதவங்க. அடுத்து 17th. புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புல் அப்படின்னா கீழான, அதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்படின்றதால இது மேலான. நெக்ஸ்ட் கொஷின். புத்துயிர் ஊட்டி. இதை வந்து பிரித்து எழுதுக அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்றுதான் வந்துட்டு புத்துயிர் ஊட்டி. அடுத்த கொஷின்.
சரியான மரபு தொடர் பொருள் கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை அப்படின்றது இல்லாத ஒன்று. ஓகேவா? ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. வேறு சில மரபு தொடர்கள் வந்து பார்க்கலாம். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்றது நீண்ட காலத்தில் இருப்பது. எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படின்றது தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பது தான் வந்துட்டு எடுப்பார் கைப்பிள்ளை. அவசர கொடுக்கைன்றது எண்ணி துணியாதார். அது ஆகாய தாமரை பார்த்தோம். எப்போ ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று தான். கம்பி அப்படிங்கிறது சொல்லிக் கொள்ளாமல் செல்லல் தான் வந்துட்டு கம்பி நீட்டல். தாளம் போடுவது அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். இப்போ ஜால்ரா போடுறாங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த தாளம் போடுதல். குட்டி சுவர் அப்படிங்கிறது பயனின்றி இருத்தல். கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது மிகுதியாக பேசுதல். பஞ்சாய் பறத்தல் என்பது அலைந்து திரிதல். இதெல்லாம் வந்துட்டு மரபு தொடர். ஓகேவா? சரியான மரபு தொடர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்ணி துணிக கருமம்ங்கிறது கருமம் அப்படின்னா என்னன்னா செயல். கருமமோட பொருள் தான் கேட்டிருக்காங்க. கருமம் அப்படின்னா செயல். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க 4. சைவ சமய குறவர்கள் வந்துட்டு 4 பேர். அதாவது சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்கள தான் வந்துட்டு அந்த சைவ சமய குறவர்கள்னு சொல்கிறோம். இதே மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அந்த மாணிக்கவாசகரை தவிர மீதி சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க தான் வந்துட்டு மூவர் முதலிகள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சம்பந்தர் வந்து பார்த்தோன்னா கூன் பாண்டியனை சமண சமயத்துலேருந்து நம்ம சைவ சமயத்துக்கு மாற்றினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர். அதாவது கூன் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தர். அப்பர் என்ன பண்ணிருப்பாருன்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் இருப்பாங்க இல்லையா, அந்த மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பர். கூன் பாண்டியனை சைவ சமயத்துக்கு மாற்றினவர் வந்து சம்பந்தர். மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றினவர் வந்துட்டு அப்பர். அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமனைப்பாடியில் திருவாமூர் அப்படிங்கிறது கரெக்டு. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டவர். திருஞான சம்பந்தர் தான் வந்துட்டு இந்த திருநாவுக்கரசரை அப்பர்னு சொல்லி அழைச்சாங்க, அதுவும் கரெக்டு. தாண்டக வேந்தர்னு அழைக்கப்படுவரும் நம்ம திருநாவுக்கரசர் தான். ஆளுடைய அரசு வாகீசர்னு அழைக்கப்படுவரும் திருநாவுக்கரசர் தான். அப்போ எல்லாமே கரெக்டு. இன்னும் வேறு சில பேர் பார்த்தோன்னா மருள்நிக்கியார், தருமசேனர் அப்படின்றது வந்து திருநாவுக்கரசரை பெயர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எதுன்னு பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார். இந்த பாஞ்சாலி சபதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாகம் இருக்கும், 5 சருக்கம் இருக்கும், 412 பாடல்கள் இருக்கும். இதில் 5 சருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம். இந்த 5 சருக்கம் தான் வந்துட்டு இந்த பாஞ்சாலி சபதத்தில் இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த பாரதியார் வந்துட்டு பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகா கவி இதெல்லாம் வந்துட்டு பாரதியார் தான் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் பார்த்தோன்னா தச்சநல்லூர். இவர் வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதம் வந்துட்டு வியாசர் எழுதின பாரதத்தை தழுவி தான் வந்து எழுதப்பட்டாரு. யார் எழுதினாருன்னா பாரதியார் தான் எழுதினார். அடுத்து காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை வந்து அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொன்னால் பாரதியார். அடுத்த கொஸ்டின், குறுந்தொகையின் அடிவரையறை கேட்டிருக்காங்க. குறுந்தொகையின் அடிவரையறை வந்து 4லேருந்து 8 வரைக்கும். 13 to 31 அப்படிங்கிறது அகநானூரோடது. 8 to 16 எதுவுமே கிடையாது. 9 to 12 அப்படிங்கிறது நற்றிணை. நற்றிணையில் வந்து 400 பாடல்கள் இருக்கும். இதில் அடிவரை வந்து 9 to 12 இருந்தாலும் 13ஆவதாக ஒரு அடியை வந்து சேர்த்து ஒருத்தர் பாடியிருப்பார். அவர் பேர் தான் வந்துட்டு போதனார். ஓகேவா? இந்த நற்றினையை தொகுத்தவர் கிடையாது, தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்த கொஸ்டின், தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை தான் வந்துட்டு தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான அறிஞ்சொற் பொருள் கூறுக அப்படின்னா பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்போர் தான் வந்துட்டு கரெக்டு. ஓகேவா? பாசவர் என்பது தான் வெற்றிலை விற்போர், அது வந்து கரெக்டு. அப்போ மீதி இருக்கிறதுலாம் வெறுக்கை அப்படின்னா வந்துட்டு செல்வம், இதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் தான் வந்துட்டு ஓசுனர். காருகர் அப்படிங்கிறவர் நெய்பவர். இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கேவே தான் இருக்க ஆன்சர் எல்லாமே, ஆனால் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வெறுக்கை என்பது செல்வம், ஓசுனர் என்பது எண்ணெய் விற்பவர், காருகர் என்பது நெய்பவர், பாசவர் என்பது வெற்றிலை விற்பவர். அவங்களே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் வந்து பாசவர் வெற்றிலை விற்பவர் தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின்,
பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா புறநானூறு தான் வந்துட்டு இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு கண்ணகனார் எழுதியிருப்பார். என்ன நூல் பார்த்தோன்னா புறநானூறு. அடுத்து கீழே காண பெறுவதற்குற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. இதில் எது பொருத்தம் இல்லாதது அப்படின்னா 10 பாட்டு. மீதி நற்றிணை கலித்தொகை பரிபாடல் இது எல்லாமே வந்துட்டு 8 தொகை நூல். அதாவது நற்றிணைங்கிறது நல் நற்றிணை, கலித்தொகைங்கிறது கற்றறிந்தோர் ஏத்தும் களி, ஓங்கு பரிபாடல் பரிபாடல்ங்கிறது ஓங்கு பரிபாடல். நற்றிணையில் 400 பாடல் இருக்கும், கலித்தொகையில் 150 பாடல், பரிபாடலில் 70 பாடல். கிடைத்தது வந்து 24 பாடல் தான் கிடைச்சிருக்கும். அடுத்த கொஷின் 32. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா நாலடியார் தான் அப்படி கூடியிருப்பாங்க. ஓகேவா? கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் வந்துட்டு திரிகடுகம் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் யார் எழுதியிருப்பாங்கன்னா நல்லாதனார் தான் எழுதியிருப்பார். அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருத்துன்ற ஊரில் தான் வந்துட்டு நல்லாதனார் பிறந்திருப்பார். இவர் மருந்தால பெயர் பெற்ற நூலில் ஒன்று வந்து இந்த திருகடுகம். என்னென்ன மருந்து பெயர் வந்துட்டு சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேங்களா? 3 வகை மருந்து பொருட்களால் பெயர் பெற்ற நூல் இது. திரிகடுகம் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா திரி குட்டல் கடுகம் தான் வந்து திரிகடுகம். திரினா 3, கடுகம்னா காரம். இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள் இருக்கும். எதில் அப்படின்னா திரிகடுகத்தில். அடுத்த கொஷின் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் பழமொழி 400. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா புகாவா அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா உணவு. பழமொழி 400 எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். முன்றுரை அப்படிங்கிறது ஊர், அரையனார் என்பது அரசனை குறிக்கும், இல்லைன்னா குடிப்பெயராக கூட இருக்கலாம். பழமொழி 400 எத்தனை பாடல் இருக்குன்னா அதிலே 400 வந்துருச்சு. 400 பாடல் தான் இருக்கும். ஒவ்வொரு பாடல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமொழி இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா வந்துட்டு கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்னு பொருள்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஷின் முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரை கண்டறிக்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி வந்துட்டு வேறு பெயர் வந்து அரவர கோவை. இது எழுதினவர் யார் அப்படின்னா கூடலூர் கிழார் தான் எழுதியிருப்பார். அடுத்த கொஷின் பொம்மல் என்பதன் பொருள் சோறு. பொம்மல் அப்படின்னா சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் தான் வந்துட்டு முதல்ல அச்சிட்டிருப்பார். 1812 அச்சிட்டிருப்பார். ஓகேங்களா? திருக்குறளோட ஃபஸ்ட்டு உரை தான் வந்துட்டு மணக்குடுவர். அங்கே கொடுத்துருக்க பரிமேலழகர் வந்துட்டு சிறந்த உரை. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதுனவர் தான் வந்துட்டு பரிமேலழகர். அடுத்த கொஷின் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர் சுகந்த மணமலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகள் யார்? வள்ளலார். அவர் எங்கே பிறந்திருப்பாருன்னா கடலூர் மாவட்டத்தில் மருதூரில் பிறந்திருப்பார். ஆனால் வடலூரில் தான் சத்திய தர்மசாலைன்னு நிறுவியிருப்பார் இல்லையா, அது வந்து வடலூர். இவர் பிறந்தது வந்து கடலூரில் வந்துட்டு மருதூர். ஆனால் சத்திய தர்மசாலை வந்துட்டு வடலூரில் நிறுவியிருப்பார். அடுத்து இங்கே இருக்க தாயுமானவர் பார்த்தோம்னா அவர் எங்கே பிறந்திருப்பார்னா நாகப்பட்டினம் திருமுறைக்காட்டில் தான் பிறந்திருப்பார். இப்போ வந்து அதை வேதாரண்யம்னு அந்த திருமுறைக்காட்டை அழைக்கிறாங்க. இந்த தாயுமானவர் வந்து 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவரோட மனைவி வந்து மட்டுவார்குழலி, பெற்றோர் வந்து கேளியப்பர், கெசவலி அம்மையார். தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா 1453 பாடல்கள் இருக்கும் தாயுமானவர் பாடல்களில். அவரோட நினைவு மண்டபம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ராமநாதபுரம் லட்சுமிபுரத்தில் தான் வந்துட்டு அவர் நினைவு மண்டபம் இருக்கும். அடுத்த கொஷின் பாடல் அறிந்து பொறுத்துக அப்படிங்கிறது காலை மாலை உலாவினிதம் அப்படின்றது அந்த பாடல் வந்துட்டு கவிமணி. மீத்தூன் விரும்பேல்ன்றது ஔவையார். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றது திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்றது அது ஒரு திருக்குறள். ஸோ அது திருவள்ளுவர். அடுத்த கொஷின் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா அரிக்கமேடு. அரிக்கமேடு எந்த ஏரியானா புதுச்சேரி. நெக்ஸ்ட்டு ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யாருன்னு பார்த்தோன்னா நாயக்கர்கள். ஓகேவா? அந்த எத்தனை பாளையமாக பிரித்து வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க அப்படின்னா 72 பாளையமாக பிரித்து தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதாவது 1529 விஸ்வநாத நாயக்கர் தான் வந்துட்டு இதுங்க அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டுட்டு வந்துட்டு இருப்பார். அடுத்த கொஸ்டின் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோன்னா தந்தை பெரியார் தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னவர் வந்து பெரியார்.
வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். அதாவது வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எந்த வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம், எந்த வடிவம்னா வரி வடிவத்தை திருத்தி தான் வந்துட்டு எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த எகர ஒகர அந்த எழுத்துக்களில் இருக்கும், அந்த தொல்காப்பியர் காலத்தில் இருக்கும் இல்லையா, அதை வந்து சரி பண்ணி அந்த குழப்பத்தை வந்து இவர் தான் வந்து போக்கியிருப்பார். இவருக்கு அப்புறம் பார்த்தோன்னா எழுத்து சீர்திருத்தத்தில் பெரியாரும் பங்கெடுத்திருப்பார். அடுத்த கொஷின், துரைமாணிக்கம் என்பது இவரது பெயராகும். யாரோட பெயர் துரைமாணிக்கம் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட பெயர் தான் வந்துட்டு துரைமாணிக்கம். சுரதா வந்து ஊமை கவிஞர் சுரதா. திராவிட நாட்டின் வானம்பாடி வந்து முடியரசன். அடுத்து, திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரிலப்பட்டர் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் வந்துட்டு கால்டுவெல். இந்த கால்டுவெல் தான் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்த கொஷின், சமண மதத்தில் சில சிற்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அளவுக்கு மீறிய உயரமும் பருமமும் உடையவனாக காணப்படுகிறதா வந்துட்டு இந்த இந்த சிலைகள் வந்து அந்த சிற்பங்கள் வந்து அப்படி இருக்குமா. எப்போ எந்த மதம்னா சமண மதத்தில். அடுத்த கொஷின், சிறுகதை கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. உண்மை சுடும் அப்படின்றது ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள்ன்றது வண்ணதாசன், பாலைப்புறா வந்து சமுத்திரம், இரவின் அறுவடை என்பது புவியரசு. அடுத்த கொஷின், தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான் தான் வந்துட்டு தமிழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர். கவிக்கோ அப்துல் ரகுமான், இவர் வந்து என்ன சொல்லுவாங்க கவிக்கோன்னு சொல்லுவோம். ஓகேவா. இவரோட நூல்கள் வந்து பால் வீதி, நேயர் விருப்பம். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது வந்து பார்த்தோன்னா செவாலியர் விருது தான் கொடுத்துருப்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா முடியரசன் தான் அப்படி அழைச்சிருப்பாங்க. ஓகேவா. யார் சொன்னா அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. இங்கே இருக்க மருதகாசி வந்துட்டு திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு அவர் தான் வந்து மருதகாசி. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா வே ராமலிங்கனார் தான் வந்துட்டு முதல் அரசவை கவிஞர். கண்ணதாசனும் அரசவை கவிஞராக இருந்திருப்பார். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறதால வே ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் என்பது சரி. 52வது கொஸ்டின், கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. பழமொழி வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. கார்த்திகை மாதம்ன்றது பிறையை கண்ட மாதிரி. கடிந்தொருரார் செய்தார்க்கும் அவைதாம் முடிந்தாலும் பேலை தரும். இணை மோனையை கேட்டிருக்காங்க. இணை மோனை அப்படின்னாவே என்ன சொல்லியிருக்கோன்னா ஒன்று, அதாவது மோனை அப்படிங்கிறது முதலெழுத்து வந்து ஒன்றா வரணும். அதில் இணை மோனை அப்படிங்கிறது 1 2 அதில் சேர்ந்து வர்றது தான் வந்துட்டு இணை மோனை. அப்போ இங்கே கடிந்தொரு இங்கே எல்லாமே இங்கே வேறு இடத்துல வந்து காக்காய் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு 2 சேர்ந்து வரதான் வந்துட்டு அந்த இணை மோனை. அடுத்து, எதுகையினை கண்டறிக அப்படின்னா சிறுங்கி பேரம். இங்கே கொடுத்துருக்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்துட்டு எதுகைன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் வந்துட்டு எதுகை. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏ மட்டும்தான் 2வது எழுத்து ரூன்னு வந்திருக்கு, சிறுங்கி மருங்கு அப்படின்னு. ஓகேவா. அதனால் அதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை என்பது செய்தி தொடர். தென்னை மரத்துக்கு வந்து கிளை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு செய்தி. எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்களை இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இயற்சொல் என்பது யாது அப்படின்னு கேட்டால் தான் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. அப்போ இயற்சொல் என்பது யாது தான் வந்துட்டு கரெக்டு. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா என்றும் இடும்பை தருவது எது அப்படின்னு கேட்டால் தான் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு அப்படின்னா கலங்காது அப்படிங்கிறது எதிர்மறை வினையெச்சம். கலங்காது என்பது எதிர்மறை வினையெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருட்பெயர் மேட்சட் கேட்டிருக்காங்க. பொருட்பெயர் என்பது நாற்காலி புத்தகம்ங்கிறதா பொருட்பெயர். இடப்பெயர் என்பது வேலூர் நாமக்கல். காலப்பெயர் என்பது மாலை இரவு. சினைப்பெயர் என்பது முகம் கை. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஓகேவா. அகர வரிசை கூட தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் தா வரிசையில் கொடுத்துருக்காங்க, அதனால அது தகர வரிசை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாத்தா தீத்தி தூ தேத்தே தை தோ தோ அப்படி வரும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து அங்கே தா வந்து 2 எழுத்து தான் இருக்குது. ஒன்று தங்கம், அதாவது A1 D1 வருது, அப்போ ஏவாக இருக்கலாம் இல்லை டியாக இருக்கலாம். செகண்டு பார்த்தோன்னா தாக்கு அப்புறம் தா என்ன வருது, தாழ்பால் வந்துடுது, அப்போ டி தான். செகண்டு
வேர்டை பார்த்தாவே இதுதான் கரெக்டாக நம்ம போட்டுடலாம். தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. அடுத்து சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதுவும் அகரவரிசை தான். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வந்துடும் இல்லையா? உழவு, ஏர், மண், அப்புறம் தான் மாடு. நட எனும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது நடந்தான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் வினை முற்று. சான்றோர் பாலர் ஆப, சாலார் சாலர் பாலர் ஆகுபவே. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா புறநானூறு. இப்போ முன்னாடி ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா? பொன்னும் துகிரும் முத்தும் மொழியும், அந்த பாடல் யார் பாடினான்னு? கண்ணகனார். அதே பாடல் தான். அது ஃபர்ஸ்ட் லைன், இது லாஸ்ட் லைன், அவ்வளோதான். ஓகேவா? ரெண்டுமே வந்து புறநானூறு தான். ஒரே பாடல் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது வந்து லாஸ்ட் லைன். பாடினது கண்ணகனார். அடுத்த கொஷின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. மலையூர், காட்டூர், மருதூர், மணிப்பூர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். ஓகேவா? அதனால் அதுதான் வந்து பொருந்தாதது. விரல்வெண்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொற்கள் வந்துட்டு சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மலருங்கிறது ஒருமையில் வந்திருக்கிறதால அன்று. இதே பன்மையில் வந்ததுனா தான் வந்து அல்ல அப்படி வரணும். மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக அப்படின்னா எருது அப்படிங்கிறது எக்காலமிடும். எருதுங்கிறது எக்காலமிடும். இதே ஆந்தை இருந்ததுன்னா அலரும், சிங்கம்னா முழங்கும், சிங்கம்னா கர்ஜிக்கும். ஓகேவா? சிங்கம் கர்ஜிக்கும்னு சொல்லலாம் நினைக்கிறேன், முழங்கமும் சொல்லலாம். அடுத்து குரங்கு வந்து அலப்பும், யானை பிளிரும், புலி உருமும், குதிரை வந்துட்டு கனைக்கும். இதெல்லாம் வந்து அந்த மரபு பிழை இல்லாமல் எழுதுகிற சொற்கள். அங்கை அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா அகம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். வலுவு சொல்லற்ற தொடர்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் கரெக்டு. வலது பக்கம்லாம் கரெக்டு கிடையாது, வலப்பக்கம் தான் சொல்லணும். சுவர், அதாவது சுவற்றில் இல்லை, சுவரில் தான் கரெக்ட். அப்போ வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஷின், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவர் தான் ஊவேசா. அந்த ஊவேசாவை தான் வந்துட்டு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறோம். ஊவேசாவுக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னா 2006 வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வகை வையகம் என்று பாடியவர் யாருன்னா திருமூலர் தான் அப்படி பாடியிருப்பார். திருமந்திரம் தான் எழுதினவர் திருமூலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் தான் இந்த லைனை பாடியிருப்பார். ஓகேவா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி, இந்த பாடலை பாடியவர் எந்த சித்தர்னா கடுவெளி சித்தர் தான் பாடியிருப்பார். அதாவது சித்தர்களை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். சித்தர் அப்படின்னா என்னென்னா நிறைவடைந்தவர் அப்படின்னு தான் பொருள். ஓகேவா? இது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க பாம்பாட்டி சித்தர் அப்படி பார்த்தோன்னா சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு பாடியிருப்பார். அவர் யாருன்னா பாம்பாட்டி சித்தர். சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படிங்கிறது பாம்பாட்டி சித்தர். பட்டினத்தடிகள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒன்றொன்று இரு தெய்வம் உண்டென்று இரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தடிகள் பாடியிருப்பார். ஓகேவா? இதில் வந்துட்டு சித்தர் அப்படின்னா நிறைவடைந்தவர் அப்படின்னு பொருள்படும். நிறைமொழி மாந்தர், அதாவது சித்தர் அப்படிங்கிறவங்க நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்லையும் வந்துட்டு சித்தர்களை நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்து அப்படின்னா மனம். ஓகேவா? சித்து அப்படின்னா மனம். 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? 18 சித்தர்கள் அப்படின்னா 18 சித்தர்கள் அப்படின்றது பொருள் கிடையாது. 18 பேர்கள் இருக்கு இல்லையா? 18 பேர்களை பெற்றவர்கள் தான் வந்துட்டு இந்த சித்தர்கள் அப்படின்றது தான் குறிக்கும். சித்தர்களில் கலகக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவவாக்கியர். சித்தர்களின் கலகக்காரர் யாருன்னா சிவவாக்கியர். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சித்தர்களில் ஆதி சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆதி சித்தர்னா திருமூலர், முதல் சித்தர்னா அகத்தியர். அடுத்த கொஸ்டின், எழுதப்படாத பாடல் என்பது நாட்டுப்புற பாடல் தான் வந்துட்டு எழுதப்படாத பாடல். தொழில் பாடல், தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், ஒப்பாரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் வந்து நாட்டுப்புற பாடலில் வந்துடும். அடுத்து குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். திருக்குற்றல குறவஞ்சி எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா திருக்கூடராசப்ப கவிராயர். அடுத்து தமிழ் வீடு தூது நூலின் பாட்டோட தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வீடு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டோட அதாவது ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியாது. ஆனால் பாட்டோட தலைவன் வந்துட்டு மதுரை சொக்கநாதனார். அந்த மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தான் என்ன பண்ணுவான்னா தமிழை தூது விடுப்பது மூலமாக பாடப்படுவது தான் வந்துட்டு இந்த தமிழ் வீடு தூது. இந்த தமிழ் வீடு தூது தான் ஊவேசா எப்போ பதிப்பிச்சிருப்பார் அப்படின்னா 1930 பதிப்பிச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்துட்டு தேம்பாவணி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாவணி. கிறிஸ்தவர்களின் களஞ்சியம் சொல்கிறதும் வந்து தேம்பாவணி தான். ஓகேவா? கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் அப்படின்றது தேம்பாவணி.
கிறிஸ்தவர்களின் தேவாரம்னு கேட்டால் ரட்சணைய மனோகரம். அந்த ரட்சணைய மனோகரம் எழுதுனது யாருன்னா ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை இருக்காரு, அவர் தான் அந்த ரட்சணைய மனோகரம் எழுதியிருப்பார். மேலும் அவர் சில நூல்கள், இந்த ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளையோட வேறு நூல்கள் பார்த்தோன்னா ரட்சணைய யாத்திரிகம், ரட்சணைய சமய நிர்ணயம், ரட்சணைய குரல், போற்றி திரு அகவல், இது எல்லாமே வந்துட்டு ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளையோட நூல்கள். அடுத்த கொஷின், மடலேறுதல் எனும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் தான் வந்துட்டு இந்த மடலேறுதல் எனும் துறையை பயன்படுத்தினார். அடுத்த கொஷின், தேம்பாவணியின் பாட்டோட தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா சூசை மாமுனிவர். தேம்பாவணியின் பாட்டோட தலைவன் வந்து சூசை மாமுனிவர், அதாவது சூசையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இவரோட நேம் வந்துட்டு வலன் இல்லாட்டி ஜோசப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துட்டு ஒருத்தரே தான், நேம் மட்டும்தான் வேற வேற. சூசை மாமுனிவர்னாலும் வலன்னாலும் யோசோப்புன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா புக்கில், அந்த மாதிரி ஜோசப், இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்களே தான். அடுத்த கொஸ்டின், அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு வந்து 8 தொகை நூல்களில் 1 அப்படின்றது கரெக்டு. இந்நூலினை நெடுந்தொகை எனவும் அழைப்பார், கரெக்டு. 10 பாட்டு நூல்களில் 1ன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஏன்னா மேலேயே கொடுத்துட்டாங்க 8 தொகை நூல்கள் தான் 1ன்னு. அப்புறம் எப்படி 10 பாட்டில் வர வாய்ப்பே கிடையாது. அப்போ 3 மட்டும்தான் தப்பு. அப்போ 1, 2, 4 கரெக்டு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டதான் வந்துட்டு இந்த அகநானூறு. அகநானூறு நெடுந்தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க. 13லேருந்து 31 அடிப்பட்டது தான் வந்து இந்த அகநானூறு. புலவர் பலர் பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த அகநானூறு. 400 பாடல்கள் இருக்கும். இது வந்து அகம் சார்ந்த நூல். அடுத்த கொஸ்டின், கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் எதுன்னு பார்த்தோங்கன்னா ராமவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு பார்த்தோன்னா குகன் தான் வந்துட்டு 1000 அம்பிக்கு நாயகன். இந்த ராமன் கூட ஒரு லைன் சொல்லிருப்பாரு இல்லையா, இதை குகனோட சேர்ந்து தான் ஐவரானோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுக்ரீவனோட சேர்ந்து 60 6 பேர் ஆயிருப்பாங்க. வீடனனோட சேர்ந்து 7 பேர் ஆயிருப்பாங்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவனடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னா கம்பர் தான் வர்ணித்திருப்பாரு. யாரோட அழகை வந்து இப்படி வர்ணித்திருப்பார் அப்படின்னா ராமரோட அழகை தான் வந்துட்டு இப்படி வர்ணித்திருப்பார். ஓகேவா, மையோ மரகதமோ அப்படின்னு சொல்லிட்டு ராமனோட அழகை வர்ணித்திருப்பார். அடுத்த கொஸ்டின், பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்ற திருக்குறளை போற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று வரும் இல்லையா, அது வந்துட்டு பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரிய நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அங்கே தான் ஓலைச்சுவடிகள் வச்சு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு பழமையான நூலகம். தேசிய நூலகம் வந்து கொல்கத்தா. கன்னிமர நூலகத்தில் வந்து அதிக தமிழ் நூல்கள் இருக்கும். அடுத்து, கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோசலை தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா கந்தக்கோட்டம். இது வந்துட்டு எந்த இறைவனை பாடியிருப்பாங்க அப்படின்னா கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானை பற்றி தான் பாடியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தா டாக்டர் முத்துலட்சுமி. எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா 1926 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. முத்துலட்சுமி வந்து அவ்வை இல்லம் நிறுவியிருப்பாங்க 1930. இந்த புற்றுநோய் மருத்துவமனை எப்போ நிறுவியிருப்பாங்கன்னா 1952. அடுத்த கொஸ்டின், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் வந்துட்டு முத்துலட்சுமி தான். ஓகேவா, சென்னை மாநகரத்தின் முதல் துணை மேயர் வந்து முத்துலட்சுமி. எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1886 பிறந்திருப்பாங்க. அவங்களோட இறப்பு வந்துட்டு 1968. அப்படியே 86 திருப்பி போட்டால் 68. ஓகேவா, 86 பிறந்திருப்பாங்க, 68 இறந்திருப்பாங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் முத்துலட்சுமி. சென்னை மாநகரத்தின் முதல் துணை மேயர் வந்துட்டு இவங்க. சட்டமேலவைக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் வந்துட்டு முத்துலட்சுமி தான். குழந்தை திருமணம், தேவதாசி ஒழிப்பு சட்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிறைவேற காரணமாக இருந்தவர் வந்துட்டு முத்துலட்சுமி தான். ஓகேங்களா, இப்போ அவ்வை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனை இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க பண்டித ராமாபாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவங்க வந்து ஒரு சமூக தன்னார்வலர். சமூக தடைகள்லாம் மீறி கல்வி கற்று ஒரு பெரிய பண்டிதரானவர் தான் வந்துட்டு இந்த பண்டித ராமாபாய். மூவாளூர் ராமாமிர்தம் வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் அதை நிறைவேற வந்து காரணமாக இருந்தவர் வந்துட்டு இந்த மூவாளூர் ராமாமிர்தம். தமிழகத்தின் அன்னி பேசன்ட் வந்துட்டு மூவாளூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணா தான் அப்படி சொல்லியிருப்பார். ஓகேவா, அடுத்து, திணையளவு போதா சிறுபுணல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க.
இந்த பாடல் வரி வந்து யார் பாடியிருப்பார் அப்படின்னா கபிலர் பாடியிருப்பார். கபிலர் வந்துட்டு எந்த நூலில் பாடியிருப்பார் அப்படின்னா திருவள்ளுவ மாலையில் தான் பாடியிருப்பார். இந்த திருவள்ளுவ மாலை வந்து 53 புலவர்கள் 55 பாடல்கள் வந்து இருக்கும். திருவள்ளுவ மாலை வந்து திருக்குறளோட பெருமையை எடுத்துரைக்கிற நூல் தான் வந்துட்டு இந்த திருவள்ளுவ மாலை. அடுத்த கொஸ்டின், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி. அந்த பாடல் வந்துட்டு எந்த புக்கில் வந்திருக்கும் அப்படின்னா எந்த நூல்னு பார்த்தா புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த புறப்பொருள் வெண்பா மாலை யார் எழுதியிருப்பா அப்படின்னா அயனறிந்தனார். தண்டி அலங்காரம் வந்து ஒரு அணி இலக்கண நூல், அது எழுதினவர் வந்து தண்டி. யாப்பருங்கலங்காரக எழுதினவர் வந்து அமிர்தசாகரர். நன்னூல் காண்டிகை உரை வந்துட்டு ஆறுமுக நாவலர். அடுத்த கொஸ்டின், தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் என்னன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கல்வெட்டுகளில் மதிரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம மதுரைன்னு கூப்பிட்டுருக்கோம், கல்வெட்டில் வந்துட்டு மதிரை அப்படின்னு இருக்கும். உலக தமிழர்கள் இடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தினாரின் இதழ்கள் பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ் செட்டு, தமிழ் நிலம்ன்றதான் வந்துட்டு இந்த பெருஞ்சித்தினாரோட இதழ்கள். பாவிய கொத்து, ஐயை, கொய்யா, கனி இதெல்லாம் வந்து அவரோட நூல்கள். ஓகேங்களா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக. கீழ்கண்டவற்றில் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் வந்துட்டு மீனாட்சி சுந்தரம். ஓகேவா, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவர் தான் வந்துட்டு இந்த ஊவேசா. இவரோட இயற்பெயர் வந்துட்டு வேங்கடரத்தினம், அது கரெக்டு. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஊவேசா தான் வந்துட்டு பதிப்பிச்சிருப்பாரு குறிஞ்சிப்பாட்டு எழுதினவர் தான் வந்துட்டு கபிலர். இதில் வந்து அந்த 90 வகையான பூக்களோட நேம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஊவேசா வந்துட்டு 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அப்போ 1, 2 தான் கரெக்டு, 3 வந்து தவறு. 95வது கொஸ்டின், சீவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா பரிதிமார் கலைஞர் தான் திராவிட சாஸ்திரி. அந்த மாதிரி சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா திராவிட சாஸ்திரி அப்படின்ற சொன்னவர் வந்துட்டு சீவை தாமோதரனார் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. நாடகம், அதன் விளக்கம் வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார்? அதான் கொஸ்டின். ஓகேவா, நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். நாடக தமிழ்னு ஒரு நூல் இருக்கும், அந்த நூலை எழுதினவங்க வந்து பம்மல் சம்பந்தனார். ஓகேவா, நாடகவியல் அப்படின்னா பரிதிமார் கலைஞர், நாடக தமிழ் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். அடுத்த கொஸ்டின், சிறுகதையும் அவங்களோட சிறுகதையோட ஆசிரியர்களும் அவங்களோட சிறுகதையும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா, கமலாலயன் அப்படின்றவங்க வந்துட்டு உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற சிறுகதை எழுதியிருப்பாங்க. பீசா குப்புசாமி அப்படின்றவங்க ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சமுத்திரம் எழுது காகித உறவு. வண்ணதாசன் வந்துட்டு கலைக்க முடியாத ஒப்பனை. தேவதந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய ஒரு இசைக்கருவி அப்படின்னா தேவர் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தான் வந்துட்டு தேவதுந்துபி. இந்த தேவராட்டத்தில் வந்து பார்த்தோன்னா 8லிருந்து 13 பேர் வரைக்கும் ஆடுவாங்க. ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் தான் வந்து இந்த தேவராட்டம். அடுத்த கொஸ்டின், பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ரா. பத்மநாபன். பாரதியாரின் கடிதங்கள் வந்துட்டு ரா. பத்மநாபன். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னா மூவா தான் அப்படி சொல்லியிருப்பாரு. அதாவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, மூவா தான் சொல்லியிருப்பாரு. இன்னும் ஒரு சில லைன் சொல்லியிருப்பாரு. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு அப்படின்னு சொன்னவரும் வந்துட்டு மூவா தான். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்கு மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே அப்படின்னு சொன்னவரும் மூவா தான் சொல்லியிருப்பாரு. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணர், உன் நலனை விட நாட்டின் நலமே வந்துட்டு சிறந்தது என்று உணர் அப்படின்னு சொல்லிட்டு மூவா தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.